என்னுடைய வாழ்க்கை தான் அந்த படம். ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து நான் இருக்கிறேன். நிறைய நேரங்கள் என்னை வந்து கூப்பிடுவாங்க. நான் வந்து மக்களுக்கு போய் இந்த சப்ஜெக்ட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள. அதில் ரஞ்சித் அண்ணன் மற்றும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் சார் எல்லாம் கூப்பிட்றப்போ ஒரு நாள் கூட நான் தவறுனது கிடையாது. ஒரு நாள் நான் தவறுனா கூட அவங்க ஆல்டர்னேட்டிவாக யாருன்னா ஒரு ஆளை சப்போர்ட்டிவான ஆளை நிற்க வைப்பேன். அதுபோல் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகளை நான் செய்தேன். அட்டகத்தி திரைப்பட வெற்றி படமாக்கிய ஸ்டுடியோ கிரீன் இந்த படம் வந்து செகண்ட் டைம் ஹிட் கொடுத்தாங்க. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாருக்கும், பிரபு சாருக்கும் மற்றும் பிரகாஷ் சாருக்கும், மற்றும் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி, அது அவங்க கம்பெனி தான் நினைக்கிறேன், ட்ரீம் ஃபேக்ட்ரி, அந்த கம்பெனிக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி. இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், அதற்கும் மேலாக நான் 3 கேரக்டர் தான் அந்த படத்தில் எதிர்பார்த்தேன். அந்த 3 கேரக்டரும் சரியாக பண்ணிட்டாரு. அந்த கேரக்டரை நான் காட்டினேன் அண்ணன்கிட்ட. அவர் வந்து கேட்டார், நான் ரஞ்சித் அண்ணன் காட்டினேன். ஜானி அப்படின்ற ஒரு கேரக்டர் நாங்கள் பேசுகிறப்ப தானாகவே அந்த கேரக்டர் வந்துச்சு உள்ள. நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசினப்போ தானே அந்த கேரக்டர் வருது. அவர் கேட்டார். அவர்கிட்ட எதுவுமே அவரை பற்றி விசாரிக்க கூட இல்லை. அவர் சும்மா அப்படி பார்த்தாரு. ஆனால் அவரை மாதிரி 100 மடங்கு அப்படியே அந்த கேரக்டர் வந்து படத்தில் காட்டினார். ரெண்டாவது, எளிய மக்கள் நடுவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இருப்பான். அவனுக்கு நல்ல திறமை இருக்கும். அவன் திடீர்னு ஒரு வெறி கொண்டானா அதை சாதிப்பான் கண்டிப்பாக. அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஹீரோ. அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாரு. கார்த்திக் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த அடித்தட்டு மக்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு அழகான பொண்ணு இருக்கும். ஒன்றே தான் இருக்கும். அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஆமாம், அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணிட்டேன் ஹீரோயின். ஏன்னா அப்படி தான் நானே ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறேன். அது மாதிரி ஆமாம், என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய மகன்மா செம்மையாக இருப்பாங்க. அதான் நீ எல்லா பத்திரிகையிலும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஹீரோயின் கடையினோட கவலை இல்லையா, கொஞ்சம் வச்சு நான் நச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அதில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும் அந்த ஏரியாவில். அது எல்லாரும் மேலே ஆசை இருக்கும். ஆனால் எப்படி அந்த பொண்ணு அந்த ஏரியா பையன்கிட்ட தான் மாட்டோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. வெளியெல்லாம் விட மாட்டாங்க. அது என்ன தான் நீ செம்ம மாப்பிள்ளை வச்சு 50,000 கொடுக்குறனோட லோக்கல் பஸ் பண்ணி விடாது. எங்காலும் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதை பண்ணார். ரெண்டாவது, அது எல்லா கேரக்டரும் செம்ம கேரக்டரு. பயமாகவே இருந்தது. அதனால் அந்த செவரை வச்சு படமா பயமாகுது, பாதியில் ஜனம் கல்ச்சர் போகுது அப்படின்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா 80-90 தடவை செவரை காட்டுறாங்க. எப்படி நம்ம பழைய செவரை பார்த்த ஞாபகமே இல்லை. கதை எல்லாமே தெளிவாக புரியுது. பின்னாடி என்ன நடக்கின்ற விவரம் தெரியல. ஆகையால் இந்த திரைப்படத்தில் கேமராமேன் சார், எடிட்டர் சார், எல்லா கேரக்டர்ஸுக்கும், மற்றபடி இதற்கு இரவும் பகலும் பாராது உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், அந்த பகுதி மக்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ஹீரோ சாருக்கு தெரியும். அவர் கேரவனை பயன்படுத்தலைன்னு சொன்னால் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. மக்கள் இவர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கேரவன் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கோம். மக்களோட மக்கள் அவரும் போனார். அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக ஜமாலி ஹவுசிங் போர்டு, ராயபுரம், எண்ணூர், சத்தியமூர்த்தி நகர், என்னுடைய வீடு, என் வீட்டாண்ட சும்மா தான் எடுத்தார். அதே படத்தில் வச்சிட்டாரு. எங்கள் வீட்டாண்ட போனால் எல்லாம் எப்போ என்ன காட்டக்கூடாதா அண்ணன், நீ இந்த மாதிரி எங்களை காலி பண்ணிட்டியா அப்படின்றாங்க. எங்கள் வீட்டாண்ட ஒரு 4 சீனை போட்டு விட்டாரு. ஆகையால் மீண்டும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற அந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழ் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஸ்டுடியோ கிரீன் மற்றும் ட்ரீம் ஃபேக்ட்ரி அவர் சார்பாகவும், ஹீரோ சார் கார்த்திக் சார், ரஞ்சித்தன் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு நான் 2 வரி நான் பாடணும். பயமாக வேறு இருந்தது. பாட்டு வைக்கலன்னா தொலை பிடிச்ச வேலையாகிடும். இவர் சப்போர்ட் பண்ணார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. திடீர்னு யாருன்னா வந்து பாட்டை எடுத்துட்டாங்கன்னா படம் லாஸ்ட் நிமிஷம் பயமாகவே இருந்தது. பக்கத்தில் கதையை பாருங்க யாரும் முதல்ல என் பாட்டை பார்த்துக்கிறேன் இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டே காகித கப்பல் வந்தது. ஒரு பிட்டு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் சீனுக்கு போயிடுச்சு. வெஸ்டாம் கொடுக்குறா வேறு படம் வந்து அப்படின்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா திருப்பி இன்னொரு மக்களை நிமிர வச்சு திருப்பி அந்த சீன் போட்டாங்க. நான் அப்படியே அந்த பாடலை பண்ணேன். வத்தி பெட்டியான போல கட்டம் ஒன்று கட்டித்தானே வாழும் நம்ம வாழ்க்கையிலே. இன்பம் வரும், துன்பம் வரும், காதல் வரும், கானம் வரும், எப்பொழுதும் கவலையிலே. காலத்தான வாரி விட்டு நாங்க மேல ஏற மாட்டோம், கோடிக்கு தாசப்பட்டு. காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ணை விட்டு. தடையை தாண்டி நீ நடைய போடுடாடக்க நினைச்சாணி தட்டி கேளுடா. தடையை
நடைய போடுடா அடக்க நினைச்சா நீ தட்டி கேளுடா காகித கப்பல் கரை போய் சேர்ந்திடலாம் காதலில் ஒரு நாள் நீயும் தான் ஜெயிச்சிடலாம் அக்கறைக்கே இக்கரை எப்பொழுதும் பச்சைத்தான் நன்றி